ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில பல காரணங்களால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சிவன் ராத்திரியில் இன்றைக்கி பூனை கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனை கொழுக்கட்டை வந்து கடலப்பருப்பு வேக வச்சு உடச்சிருக்கு. அடுத்தது வந்து தேங்காய் வதக்கிருக்கு. அப்புறம் வந்து வெல்லத்தை வந்து பாவு வச்சுக்க வேண்டியதான். கடலப்பருப்போட தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாவு காய்ச்சி ஊற்றிக்க வேண்டியதான். பாவு காய்ச்சிக்கலாம். சட்டி காய்ச்சிருச்சு, வெள்ளத்தை போட்டுக்கலாம். நாங்கள் கிராமத்தில் எப்படி தான் செய்வோம். தண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட போட்டு பாவம் இதெல்லாம் தண்ணி ஆகல. புரணத்துக்கு வந்து கடலை மாவு அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு கொட்டிக்கலாம். கொழுக்கட்டை மாவு அரைக்கலாம். தண்ணீரை ஊற்றிக்கலாம். பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பூரணத்தை வச்சு பிடிக்க வேண்டியதான். மாவு கிண்டியாச்சு. முடிச்சாச்சு. இப்போ வச்சுக்கலாம் இட்லி பானையில் வச்சு. எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ மூடி வச்சு எரிச்சு விடலாம். ஆவி வந்தோடனே வெந்துடும். எடுத்து சாமி விட்டு சாப்பிட வேண்டியதும். கொழுக்கட்டை ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க. அப்புறம் பூர்ணம் கொழுக்கட்டை நல்லா சுட சுட இருக்குது. இந்த போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வரோம். ஓகே, பாய்.